குறிப்பாக நாம் இருக்கின்ற தமிழ்நாட்டிலிருந்து நாம் இருக்கின்ற இந்திய அரசின் ஊடாக ஈழ இன அழிப்புக்கான நீதி கோரும் போராட்டத்துக்கு நாம் ஒரு தொடர்ந்து முயற்சி எடுக்க வேண்டும். அதில் நம்முடைய அழுத்தம், நம்முடைய அரசியல் ரீதியான எதிர்ப்பு அழுத்தம் மக்களின் ஊடாகவும் இங்கிருக்கின்ற அரசின் ஊடாகவும் நாம் தொடர்ந்து எடுப்பதற்கு முயற்சி எடுப்போம். குறிப்பாக அரசுகளற்ற தேசம், தேசிய இனங்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த சூழலில்தான் நாம் இந்த ஈழ இன அழிப்பை, முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த 12 ஆண்டுகள் கழித்தும் இந்த போராட்டத்தில் ஒரு அடியை முன்னகர்த்த வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு நாம் ஒரு அடியை முன்வைக்க வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தில் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நம்முடைய ஒரு அடி கூட முன்னகராமல் இந்த போராட்டம் இப்படியே தொடர்ந்தால் நிச்சயமாக ஒரு எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க வாய்ப்புண்டு. அந்த வகையில் தமிழக களத்தில் நமக்கு இருக்கிற ஒரு பற்றாக்குறை என்பது ஒன்று இருக்கிறது. சர்வதேச அரசியலை பேசக்கூடியவர்களாக அல்லது கோட்பாடுகளை விவாதிப்பவர்களாக அல்லது சதி கோட்பாடுகளை, குறிப்பாக சதி கோட்பாடுகளை பற்றி விவாதிப்பவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா குறிப்பான விவகாரங்களை கையில் எடுத்து, களத்தினுடைய விவரங்களை கையில் எடுத்து, அதில் ஒரு குறிப்பான கோரிக்கையை வகுத்து அதற்கு ஒரு குறைந்தபட்ச திட்டத்தின் அடிப்படையில் குறைந்தபட்ச கோரிக்கையை வென்றெடுப்பது, அந்த குறிப்பிட்ட காலத்தில் வென்றெடுப்பது என்கின்ற ஒரு அரசியல் தன்மையை உருவாக்கி கொள்வதில் நமக்கு ஒரு அரசியல் பற்றாக்குறை இருக்கிறது. எப்படி மக்கள் இன்றைக்கு பல்வேறு பற்றாக்குறைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு இந்த பேரிடர் காலத்தில் உடனடியாக அவர்களுக்கு தேவையான ஒரு உயிர் வழியை, ஆக்சிஜனை, அதே போல பொருளாதாரத்தில் இன்றைக்கு மக்கள் சந்தித்துக் கொண்ட பற்றாக்குறை என்பது போல தமிழக அரசியலே ஒரு பற்றாக்குறை நிலவி கொண்டிருக்கிறது. இந்த உடனடி காலகட்டத்தில் எந்த கோரிக்கையை உடனடியாக எடுத்து அதற்கான ஒரு அரசியல் வேலை திட்டத்தை வகுத்து முன்னகர்வது என்பதற்கு மாறாக பல்வேறு சதி கோட்பாடுகளை, சர்வதேச விவகாரங்களை பேசுவது என்பது நம்மளுடைய போக்காக இருக்கிறது, ஒரு பற்றாக்குறையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் தான் ஈழத்தினுடைய உடனடி கோரிக்கையாக இருக்கிற இன்றைக்கு இராணுவ வெளியேற்றம், அதே போல அவர்களுக்கான நில உரிமை, அரசியல் சிவில் உரிமைகளுக்கான போராட்டத்தை, அதற்கான ஒரு அரசியல் சுதந்திரத்தை உத்தரவாதப்படுத்துவது என்பதை நாம் தமிழக அரசினூடாக இந்திய அரசை நிர்பந்தித்து இந்த கோரிக்கையை நாம் ஒரு குறுகிய காலகட்டத்தில் வென்றெடுப்பதற்கான ஒரு போராட்டத்தை நாம் வழிநடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கான ஒரு குறைந்தபட்ச கோரிக்கைகளோடு குறைந்தபட்ச அணி சேர்க்கை அரசியல் தலைமையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல நீண்டகால கோரிக்கைகளாக நாம் 12 ஆண்டு காலமாக வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சர்வதேச விசாரணைக்காகவும் நீதி கோரும் போராட்டத்திற்காகவும் கூட இந்திய அரசை தமிழக அரசினூடாக, தமிழக மக்களினூடாக ஒரு குறைந்தபட்ச குறிப்பிட்ட கோரிக்கைகளை எப்படி முன்னெடுத்து வழிநடத்துவது என்ற ஒரு அரசியல் தலைமையை, வேலை திட்டத்தை, அணி சேர்க்கையை உருவாக்கி கொள்ள வேண்டியிருக்கின்ற என்பதை சுட்டிக்காட்டி இந்த அரசியல் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுப்போம் என்று இந்த நேரத்தில் என்னுடைய கருத்தாக வலியுறுத்தி, அடுத்ததாக லண்டனில் இருந்து தோழர் பாலா மாஸ்டர் அவர்களை பேச அழைக்கின்றேன். அதற்கு முன்பாக தோழர் வானவில் அவர்கள் தோழர் இன்குலாப் எழுதிய முள்ளிவாய்க்கால் நாட்டு கவிதையை வாசிப்பார். வானவில் இருக்கீங்களா? இருக்கேன். மக்கள் கவிஞர் இன்குலாப் அவர்களின் கவிதை. முள்ளிவாய்க்கால் கரையில் அலைந்து கொண்டிருக்கிறது என் தாய்மொழி. நினைவு படலத்தில் குருதி கோடுகளாய் படர்ந்த கொடிய நாட்களவை. கேக்குது. நினைவு படலத்தில் குருதி கோடுகளாய் படர்ந்த கொடிய நாட்களவை. வானம் மறுக்கப்பட்ட பறவைகளை 4 திசைகளிலிருந்தும்
நச்சு அம்புகள் துரத்திய நாட்கள். கலைக்கப்பட்ட கூடுகளிலிருந்து அடைகாக்கப்பட்ட முட்டைகள் உடைந்து சிதற மண்ணெல்லாம் உதிரக்கொடி படர்ந்த நாட்கள். கலைக்கப்பட்ட கூடுகளிலிருந்து அடைகாக்கப்பட்ட முட்டைகள் உடைந்து சிதற மண்ணெல்லாம் உதிரக்கொடி படர்ந்த நாட்கள். பறவைகளின் நெஞ்ச படபடப்பில் காற்றும் நெளிந்து கூ கூவென கூக்குரலிட்ட நாட்கள். வேடுவனின் இறையாண்மையில் குறுக்கிட முடியாதென்று நாக்கை சப்பு கொட்டி பறவைகளின் பச்சை கறி விற்க கடை திறந்த சந்தை வணிகர்களின் பங்கு நாட்கள். வேடுவனின் இறையாண்மையில் குறுக்கிட முடியாதென்று நாக்கை சப்பு கொட்டி பறவைகளின் பச்சை கறி விற்க கடை திறந்த சந்தை வணிகர்களின் பங்கு நாட்கள். கிளைகளுக்கு இறங்குவதாய் அழுத பூனையொன்று ஒரு சிட்டுக்குருவியின் சிறகுரிக்கும் நேரமே உண்ணாதிருந்த மாபெரும் போராட்ட நாட்கள். கிளிகளுக்கு இறங்குவதாய் அழுத பூனையொன்று ஒரு சிட்டுக்குருவியின் சிறகுரிக்கும் நேரமே உண்ணாதிருந்த மாபெரும் போராட்ட நாட்கள். விட்டு விடுதலையானவை சிட்டுக்குருவிகள் என்று கொண்டாடுவேனோ இனியும் இங்கே. ஒரு சிறகில் சுதந்திரமும் மறு சிறகில் துயரமும் அலைகின்றனவோ அனைத்து பறவைகளும். எத்தனை கூட்டமாய் எவ்வளவு தூரமாய் எந்த உயரத்தில் பறந்தாலும் கடந்த வெளிகளில் அவற்றின் சிதைந்த சிறகுகளன்றி இல்லை. சின்னதொரு தடமும் என்று நிமிரும் முகத்தில் கரும்புள்ளியாய் கடப்பது எதன் நிழல்? எத்தனை கூட்டமாய் எவ்வளவு தூரமாய் எந்த உயரத்தில் பறந்தாலும் கடந்த வெளிகளில் அவற்றின் சிதைந்த சிறகுகளன்று இல்லை. சின்னதொரு தடமும் என்று நிமிரும் முகத்தில் கரும்புள்ளியாய் கடப்பது எதன் நிழல்? கூடும் குஞ்சும் கொள்ளை போன பின்பும் வீழாத மட்டும் ஓய்வறிவதில்லை எந்த ஒரு சிறகும். கூடும் குஞ்சும் கொள்ளை போன பின்பும் வீழாத மட்டும் ஓய்வறிவதில்லை எந்த ஒரு சிறகும். உயரமோ தாழ்வோ துல்லியம் தப்பாத தொலைவோ மகிழ்ச்சி காதல் அச்சம் துணிச்சல் சுதந்திரம் ஆறா துயரம் இவற்றுடன் போராட்ட ஞானத்தையும் போதிக்கின்றனவோ அசையும் சிறகுகள் தம் மௌன மொழிகளில். அரைக்கூவல்களாலும் ஆரவாரங்களாலும் பொருள் தொலைந்து பழங்காட்சியகத்தில் பாராட்டப்படும் ஒலிக்கூடுகளில் எதில் இந்த நினைவை பதிவேன்? அரைக்கூவல்களாலும் ஆரவாரங்களாலும் பொருள் தொலைந்து பழங்காட்சியகத்தில் பாராட்டப்படும் ஒலிக்கூடுகளில் எதில் இந்த நினைவை பதிவேன்? இவை விடை வேண்டும் கேள்விகள். தன்னை வைத்து விளையாடும் வித்தகர்களின் சதுரங்க பலகைகளிலிருந்தும் விரைந்து விற்றுக்கொண்ட கலாநிதிகளின் ஆய்வாழங்களிலிருந்தும் அதிகாரத்தின் கடைக்கண் பார்வைக்கு அடிபெயர்ந்த நெடுமரமாய் சாய்ந்து கிடக்கின்ற கவிஞர் பெருமக்களின் பேனா முனைகளிலிருந்தும் விலகி வெகு தொலைவில் முள்ளிவாய்க்கால் கரையில் அலைந்து கொண்டிருக்கிறது என் உண்மையான தாய்மொழி குருதி கொட்டும் செம்மொழியால். நன்றி. நன்றி தோழர் இருக்கீங்களா? தோழர் நீங்க உரையாற்றுங்க. அனைத்து தோழர்களுக்கும் எனது பின்மாலை அல்லது முன்னிரா வணக்கங்கள். இனப்படுகொலைக்கு எதிரான நீதியை பெறுவது என்பது முதற்கட்டமாக அது இனப்படுகொலை தான் என்பதனை அதிகபட்சம் உலகமயப்படுத்துவது. அது இனப்படுகொலை தான் என்பதனை தமிழ் மக்கள் மட்டும் கூறிக்கொண்டிருப்பதனால் நீதி கிடைக்காது. அல்லது தமிழ் வாக்காளர்களை திருப்திப்படுத்துவதற்காக எடுக்கப்படுகின்ற சட்டமன்ற உள்ளூராட்சி மன்ற தீர்மானங்களால் மட்டும் நீதி கிடைத்து விடாது. அதுக்கு மப்பால் அது அரசுகளின் தீர்மானமாக மாற்றப்பட வேண்டும். அது அரசுகளின் தீர்மானமாக மாற்றப்பட்டால் மட்டும் நீதி கிடைக்காது. அரசுகள் அதை கொள்கை முடிவாக எடுத்து அடுத்த கட்டமாக அதற்குரிய நீதி பொறிமுறைகளுக்கூடாக நடந்தது இனப்படுகொலையே என்பதனை நிரூபிக்கும் எல்லை வரை போக வேண்டும். அப்படி
உலகில் இருக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீதி பொறிமுறைகளுக்கூடாக அது இனப்படுகொலைதான் என்று எண்பிக்கப்பட்டாலும் கூட அது அந்த மக்களுக்கு நீதியை பெற்று தந்து விடாது. அதற்கு அப்பால் அந்த நீதி அதற்குரிய அரசியல் செயல் வடிவத்தை அடைய வேண்டும். அது மெய்யான பொருளில் பரிகார நீதியாக, அதாவது இனப்படுகொலைக்கு எதிரான நீதியே இனப்பிரச்சினைக்கான தீர்வாகவும் அமைய வேண்டும். எனவே இனப்படுகொலைக்கு எதிரான நீதி எனப்படுவது இந்த கட்டங்களை கடந்து போக வேண்டிய ஒன்று. ஈழத்தமிழர்கள் அல்லது ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான ஈழத்தமிழ் பரப்புக்கு வெளியே இருக்கும் சக்திகள் இது விடயத்தில் இப்பொழுது எங்கே நிற்கின்றன? கடந்த வாரம் தாயகத்தில் கத்தோலிக்க திருச்சபையின் 4 ஆயர்கள் கூட்டாக நினைவு கூறுதல் பொறுத்து ஓர் அறிக்கையை வெளியிட்டார்கள். இந்த அறிக்கையில் அவர்கள் நடந்தது இனப்படுகொலை என்பதனை துலக்கமாக குறிப்பிட்டிருந்தார்கள். கத்தோலிக்க ஆயர்களின் தாயக பகுதி, அதாவது தமிழ் பகுதியில் இருக்கும் கத்தோலிக்க ஆயர்கள் இவ்வாறு சுட்டிப்பாக நடந்தது இனப்படுகொலை என்று குறிப்பிட்டிருப்பது ஒரு பெரிய திருப்பம். கடந்த 12 ஆண்டுகளில் மறைந்த முன்னாள் ஆயர் மன்னார் ஆயர் அதனை இனப்படுகொலை என்று கூறி வந்தார். திருமலை ஆயரும் ஓரளவுக்கு அதனை உள்மட்ட சந்திப்புகளில் கூறி வந்தார். ஆனால் 4 ஆயர்கள் ஒன்றாக முதலாக கலெக்டிவாக அப்படியொரு அறிக்கையை வெளியிட்டது என்பது கடந்த கிழமை இலங்கை தீவின் கத்தோலிக்க திருச்சபையே இன ரீதியாக 2 பட்டிருப்பதை காட்டியது. நான் இப்பொழுது உங்களோடு பேசிக்கொண்டிருக்கும் இந்த நாள் வரையிலும் ஆயர்களின் அந்த அறிக்கைக்கு தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஆயர்களுடைய எதிர்வினை என்னவென்பது தெரிய வரவில்லை. தென்னிலங்கை ஊடகங்களும் அது தொடர்பில் இதுவரையிலும் எதையும் பெரிதாக கூறியிருக்கவில்லை. ஆனால் அது ஒரு திருப்பம். இந்த ஆயர்களின் அறிக்கை வந்த அதே கால பகுதிக்குள் தான் கனடாவில் மிகப்பெரிய நாடாளுமன்றமாகிய ஒன்டாரியோ நாடாளுமன்றம் இனப்படுகொலை அறிவூட்டல் வாரத்தை அறிவித்தது. அந்த இனப்படுகொலை அறிவூட்டல் வாரம் எனப்படுவது தமிழகத்தில் அமரர் ஜெயலலிதா நிறைவேற்றிய இனப்படுகொலை தீர்மானத்தை போலவோ அல்லது வடமாகாண சபை நிறைவேற்றிய தீர்மானத்தை போலவோ சட்டமன்றங்களின் தீர்மானம் அல்ல. ஆனால் அது எதை நினைவு கூற வேண்டும், எதை அறிவூட்ட வேண்டும், எதை பற்றி அறிவூட்ட வேண்டும் என்று கூறுகிறது என்று பார்த்தால் இனப்படுகொலையே தான். எனவே அது மறைமுகமாக நடந்தது இனப்படுகொலையே என்று ஏற்றுக்கொள்கிறது. இதே காலப்பகுதியில் தான், அதாவது இதற்கு கிட்டத்தட்ட 12 நாட்களுக்கு முன்னதாக வெள்ளை மாளிகை ஒரு அறிக்கையை வெளியிட்டது. ஆர்மீனிய இனப்படுகொலை நினைவு நாளில் ஏப்ரல் 24ஆம் தேதி ஜோ பைடன் கையெழுத்திட்ட அந்த அறிக்கையானது இது போன்ற செயல்கள் இனிமேலும் நடக்கக்கூடாது என்பதற்காகவே தாங்கள் ஆர்மீனிய இனப்படுகொலையை ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிடுகிறது. ஆர்மீனிய இனப்படுகொலை எனப்படுவது கடந்த நூற்றாண்டின் 1வது இனப்படுகொலை. ஈழத்தமிழ் இனப்படுகொலை எனப்படுவது இந்த நூற்றாண்டின் 1வது இனப்படுகொலை. ஆர்மீனிய இனப்படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்படவில்லை. அவர்கள் தண்டிக்கப்படவில்லை என்று மனங்கொதித்த ஒரு போலந்து நாட்டின் இளம் சட்டமானவர் முதலாக ஜெனோசைட் என்ற வார்த்தையை கோர்த்து அவர்தான் ஐநாவின் அதற்குரிய அந்த தீர்மானத்தை உருவாக்குவதற்காக கடுமையாக உழைத்தார். 20 ஆண்டுகளின் பின் ஐநா அப்படி ஒரு பொது உடன்படிக்கைக்கு வந்தது, இனப்படுகொலைக்கு எதிரான ஒரு பொது உடன்படிக்கைக்கு. இந்த கடந்த நூற்றாண்டின் 1வது இனப்படுகொலையாளிகள் தப்பிவிட்டார்கள். அவர்கள் மட்டுமல்ல, கன இனப்படுகொலையாளிகள் தப்பி இருக்கிறார்கள். அதை நாங்கள் பின்னர் பார்க்கலாம். அந்த இனப்படுகொலையை கிட்டத்தட்ட 1 நூற்றாண்டு கழித்துத்தான் அமெரிக்கா ஏற்றுக்கொண்டது. அமெரிக்காவோடு சேர்த்து இதுவரை 29 நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. கடந்த மார்ச் ஜெனிவா கூட்டத்தொடரில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான ஜெனிவா தீர்மானத்தை முன்னகர்த்திய பிரித்தானியா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 1ஆம் உலக மகா யுத்தத்தின் இனப்படுகொலை ஆர்மீனிய இனப்படுகொலை. 2ஆம் உலக மகா யுத்தத்தில் பெருவாரியாக நிகழ்ந்த இனப்படுகொலை யூத இனப்படுகொலை. ஆனால் யூத தேசம் இஸ்ரேல் இன்று வரையிலும் ஆர்மீனிய இனப்படுகொலையை இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் துருக்கியை பகைக்க அவர்கள் தயாரில்லை. இதுவரையிலும் இருந்த எந்த அமெரிக்க ஜனாதிபதியும் அதை இனப்படுகொலை என்று கூறவில்லை. ஏனென்றால் அவர்கள் துருக்கியை பகைக்க தயாரில்லை. துருக்கி ஒரு நேட்டோ கூட்டாளி, அவருடைய நேட்டோ அணிக்குள் இருக்கும் ஒரு கூட்டாளி. இவ்வாறான ஒரு பின்னணிக்குள் நடந்தது ஈழத்தமிழ்
தமிழர்களுக்கு தமிழக சட்டசபை தீர்மானமாக நிறைவேற்றியது. இந்த உலகின் மிகப்பெரிய சட்டமன்றம் அது. வடமாகாண சபை நிறைவேற்றியது. அது தாயகத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு தலைநகரத்தை மையமாக கொண்ட சட்டமன்றம். கனடாவில் பிரம்டன் உள்ளூராட்சி சபை நிறைவேற்றியது. இப்பொழுது ஒன்டாரியோ நாடாளுமன்றம் அதை வேறு விதமாக நிறைவேற்றியிருக்கிறது. இந்த தீர்மானங்கள் அனைத்தையும் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு விதத்தில் அவை தமிழ் வாக்காளர்களை திருப்திப்படுத்தும் தீர்மானங்கள். ஆனாலும் அவை சட்டமன்றங்களால், மக்களாணை பெற்ற சட்டமன்றங்களால், உள்ளூராட்சி மன்றங்களால், நாடாளுமன்றங்களால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். இப்படி தமிழ் வாக்காளர்களை திருப்திப்படுத்துவதற்காக நிறைவேற்றப்படும் இந்த தீர்மானங்கள் மட்டும், அதோடு மட்டும் நாங்கள் சந்தோஷப்படையலாது. அதுக்கும் அங்காள போவோம். அதுக்கும் அங்காள போகணும் என்பதைத்தான் வடமாகாண சபையின் தீர்மானமும் அமரர் ஜெயலலிதாவின் தீர்மானமும் உங்களுக்கு காட்டுகின்றன. அதற்கும் அங்காள் போவது என்று சொன்னால் அது அரசுகளின் தீர்மானமாக மாற்றப்பட வேண்டும். அரசுகளின் கொள்கை தீர்மானமாக, அங்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் இருக்கணும், அரசியல் சிட்டம் இருக்கணும். இதை இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொண்டு உலக அரங்கில் முன்கொண்டு போவது. அப்படி அதை இனப்படுகொலை என்பதை சொல்லி முன்கொண்டு போகும் பொழுது அடுத்த கட்டமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய 2 அனைத்துலக நீதி பொறிமுறைகளுக்கூடாக, அனைத்துலக நீதிமன்றம், அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம், 2க்கூடாகியும் இதை நகர்த்தலாம். அந்த கட்டத்துக்கு இன்னும் ஈழத்தமிழர்கள் வரவில்லை. அப்படி நகர்த்தும் பொழுது அங்கே தமிழ் மக்களுக்காக அட்வொகேட் பண்ணுவதற்காக, தமிழ் மக்களுக்கு ஆதரவாக நிற்பதற்கு நாடுகள் தேவை. அதை அரசியல் தீர்மானமாக எடுத்த நாடுகள் அதை முன்கொண்டு வரலாம். அதுக்கு பெரிய நிதியும் வேணும். சாட்சிகளையும் சான்றுகளையும் சேகரிப்பதற்கு, அதற்குரிய நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு கோடிக்கணக்கான காசு வேணும். அதை அரசற்ற தரப்புகள் சேர்ப்பதை விட அரசுகள் வழங்குவதான் தெரியும். இந்த முறையும் ஐநாவில் வரும் செப்டம்பர் மாதம் வரை இருக்கிற தீர்மானத்துக்கு ஆஸ்திரேலியா தான் பெருமளவு நிதியை வழங்குகிறது என்ற பின்னணிக்குள் அரசுகள் அதை தம் கையில் எடுத்து அரசு தீர்மானமாக, அரசின் கொள்கை தீர்மானமாக எடுத்துக்கொண்டு முன்னோக்கி போக வேண்டும். அப்படி போகும் பொழுது அந்த நீதிமன்றங்கள் அதை ஒரு நீதி தீர்ப்பாக, ஒரு நீதிமன்ற தீர்ப்பாக வழங்கும் ஒரு நிலையை நோக்கி போகலாம். இது அடுத்த கட்ட வெற்றி. ஆனால் அவ்வாறு அது ஒரு நீதி தீர்ப்பாக வழங்கப்பட்டால் மட்டும் ஈழத்தமிழர்களுக்கு நீதி கிடைத்து விடுமா என்று பார்த்தால் இந்த நீதிமன்றங்களுக்கு காவல்துறை கிடையாது. இந்த நீதிமன்றங்கள் தங்கள் தீர்ப்பை அரசியல் பயில் நிலைக்கு கொண்டு வர, அந்த ஒரு நடைமுறையாக, அரசியல் நடைமுறையாக கொண்டு வருவதற்கு அதை அமுல்படுத்தும் பொறிமுறைகள் எதுவும் அவர்களிடம் கிடையாது. இதுக்கு நல்ல உதாரணம் ரோஹிங்கா முஸ்லிம்களின் விடயத்தில் இந்த 2 நீதிமன்றங்களும் இனப்படுகொலை என்று தீர்ப்பளித்தன. ஆங்சாங் சூக்கியை கூப்பிட்டு கூறின. ஆனால் அதன் அடுத்த கட்டத்துக்கு இந்த விவகாரத்தை ஐநாவிடம் பாரப்படுத்திய பொழுது அதை சீனா தொடர்ச்சியாக வீட்டோ பண்ணி வருகிறது. எனவே இங்கே ஒன்று தெரிகிறது, அந்த நீதி ஒரு தூய நீதி, அது அரசியல் நீதியாக மாற்றப்படுவதாக இருந்தால் அடுத்த கட்டம் அரசுகள் அங்கே தீர்மானம் எடுக்க வேண்டும். அரசுகள் அந்த இடத்தில் தீர்மானம் எடுத்தால் மட்டும்தான் அந்த நீதி நடைமுறைக்கு வரும். ஏனென்றால் அந்த நீதியை நடைமுறைப்படுத்த, அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய ஒரு பொறிமுறை உலகமெங்கும் கிடையாது. எனவே ஈழத்தமிழர்கள் இந்த கட்டங்களை கடந்து சென்றுதான் இனப்படுகொலைக்கு எதிரான நீதியை பெற முடியும். அப்படி என்றால் ஈழத்தமிழர்கள் இந்த இடத்தில் என்ன செய்யலாம்? ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல, ஈழத்தமிழர்களுக்கு நீதி வேண்டும் என்று கேட்கின்ற தமிழகம் மற்றும் ஆதரவு சக்திகள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஆகிய எல்லா தரப்புகளும் இது விடயத்தில் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது கட்டத்தை தான் நாங்கள் இப்பொழுது ஓரளவுக்கு கடந்திருக்கிறோம். என்னவென்றால், இனப்படுகொலை நடந்திருக்கிறது என்பதனை நாங்கள் ஓரளவுக்கு உலக சமூகம் ஏற்றுக்கொள்ளும் ஒரு நிலைமையை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறோம். இன்னும் முழுமையாக நகரவில்லை. தமிழக சட்டசபையின் தீர்மானமோ, வடமாகாண சபையின் தீர்மானமோ, ஒன்டாரியோ நாடாளுமன்றத்தின் தீர்மானமோ தொடக்கங்கள் தான். இவை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அந்த அரசுகளின் தீர்மானங்களாக மாற வேண்டும். உதாரணமாக ஜோ பைடன் கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி கூறுகிறார், ஆர்மீனியர்களுடையது இனப்படுகொலை. ஆனால் இந்த ஜோ பைடனின் அரசியல் குரு அல்லது ஜோ பைடனுடைய அரசியலுக்கு முன்னோடி என்று கருதப்படுகின்ற ஒபாமா தன்னுடைய நினைவுகள் பதிவு நூலில் ஈழத்தமிழர்களுக்கு நடந்தது எத்னிக் ஸ்லோட்டர் என்றுதான் பயன்படுத்துகிறார். ஜெனோசைடு என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. அதை சொல்லி அது ஒரு மனித சங்காரம் என்று சொல்லுகிறார். அதை இனப்படுகொலை என்ற ஒரு பொலிட்டிக்கல் டேர்முக்கு, ஒரு அரசியல் வார்த்தைக்கு வருவதற்கு அவர் தயாரில்லை.
அவ்வாறு அதனை இனப்படுகொலை என்று அவரை கொண்ட பிறகுதான் அவர் சொல்லுகிறார். அதுவும் முக்கியம். அவர் பதவியில் இருந்த காலத்தில் தான் மே 18 வந்தது. அவர் அமெரிக்க அதிபராக இருந்த காலகட்டத்தில் தான் மே 18 வந்தது. அவர் ஓய்வு பெற்ற பின் கூறுகிறார் அது ஒரு மனிதக்குள்ள சங்காரம் என்று. ஆனா இனப்படுகொலை என்று சொல்லி இனப்படுகொலை என்று சொல்ற அளவுக்கு அவர் வரையில்லை. அவர் மட்டுமில்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மே 18 ஒன்றி புலம்பெயர்ந்த தமிழர்களால் ஒழுங்கு செய்யப்படுகிற கூட்டங்களில் இந்த முறை ஐநாவின் சிறப்பு தூதுவர்கள், ஐநாவின் சிறப்பு அதிகாரிகள் உரையாற்ற காண்பீர்கள். போர்க்கூட்டம் தொடர்பான சிறப்பு அதிகாரிகள், இனப்படுகொலைக்கு எதிரான இந்த முறை இனப்படுகொலைக்கு எதிரான சிறப்பு தூதுவர் உரையாற்றுகிறார். ஆனால் இவர்கள் எல்லாருமே இப்பொழுது ஓய்வு பெற்றவர்கள். பதவியில் இருக்கும் காலங்களில் இவர்கள் அதை கூறுவதில்லை. ஓய்வு பெற்ற பின் வருகிறார்கள். எனவே நாங்கள் பதவியில் இருக்கும் பொழுது அது இனப்படுகொலை என்று கூறக்கூடிய ஒரு இடத்துக்கு இன்னும் பெறவில்லை. ஓய்வு பெற்ற பின் அதை உண்மையை சொல்லுகிறார்கள். ஒபாமா உட்பட எல்லாருமே ஓய்வு பெற்ற பின் தான் இது இனப்படுகொலை என்று கூறுகிறார்கள். ஆனால் பதவியில் இருக்கும் பொழுது அவர்கள் அதை கூறுவதில்லை என்றால் ஏன் பதவியில் இருக்கும் பொழுது அவர்கள் அதை கூறுகிறார்கள் இல்லை என்ற கேள்விக்கு நாங்கள் விடை காண வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இனப்படுகொலைக்கு எதிரான நீதி என்று கருதுகிற அந்த விடயம் ஒரு தூய நீதி அல்ல. அது நீதி பொறிமுறைகளுக்குள்ளால் மட்டும் கிடைக்கும் ஒரு நீதி அல்ல. அது ஓர் அரசியல் நீதி. அது அரசுகளுக்கும் இடையிலான இராணுவ, பொருளாதார, பூகோள, புவிசார் அரசியல் நலன்களின் அடிப்படையில் எடுக்கப்படுகிற முடிவுகளில் தான் தங்கியிருக்கிறது. அரசுகள் தங்களுடைய இராணுவ பொருளாதார நலன்களின் அடிப்படையில் தான் நடந்தது இனப்படுகொலையா இல்லையா என்ற முடிவை எடுக்கும். அப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு அமெரிக்காவுக்கு ஏறக்குரிய 106 ஆண்டுகள் சென்றது. 106 ஆண்டுகள் சென்றது. இதுதான் நிலைமை. எனவே அரசுகள் அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு ஈழத்தமிழர்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அப்படி தீர்மானத்தை எடுத்த பிறகும் கூட அந்த நீதி ஈழத்தமிழர்களுக்கு பரிகார நீதியாக சித்திக்க வேண்டும். அது ஒரு அரசியல் செய்முறையாக மாற்றப்பட வேண்டும். பிராக்டிஸா வரணும். அது ஏட்டில நீதி இருந்தங்களுக்கு கொண்டு மாகாது. ரோஹிங்கர்களுக்கு ஏட்டில நீதி வந்துட்டு, ஆனால் இனப்படுகொலையை நிறுத்த முடியல. எனவே அது பிராக்டிஸுக்கு வர என்ன செய்வோம்? எனவே ஈழத்தமிழர்களும் அவர்களுடைய ஆதரவு சக்திகளும் இதில் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிற நீதி தூய நீதி அல்ல. அது அரசியல் நீதி. அது அரசுகளை கையாள வேண்டிய நீதி, அரசுகளை கையாண்டு பெற வேண்டிய ஒரு நீதி. எனவே ஈழத்தமிழர்கள் அரசுகளை எப்படி கையாள்வது என்று யோசிக்க வேண்டும். அரசுகளை கையாள்வதற்கு அரசற்ற தரப்பாகிய ஈழத்தமிழர்கள் எப்படிப்பட்ட கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். அது மட்டுமே சக்திகளை கொண்டு எவ்வாறான கட்டமைப்புகளை உருவாக்கலாம் என்றும் சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட கட்டமைப்புகளை உருவாக்கினால் தான் அரசுகளின் நீதியை நோக்கியும் நகரலாம். அந்த நீதி அந்த பரிகார நீதியாக அரசியல் செயல் வடிவத்தை அடைவதையும் உறுதிப்படுத்தலாம். எனவே நாங்கள் சென்றடைய வேண்டிய தூரம் நீண்டது. நாங்கள் முதலாவது ஸ்டெப்ல தான் நிற்கிறோம். நடந்தது இனப்படுகொலை என்பதை கடந்த கிழமைதான் 4 தமிழாயர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். துயரம் என்னவென்றால் தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பிரதிநிதிகளை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் புரட்டி கதைக்கிறார்கள். அவர்கள் ஐநாவின் தூதுவர்கள் போல் கதைக்கிறார்கள். அது இனப்படுகொலை என்று நிரூபிப்பதற்கான சான்றுகள் போதாது என்று சொல்லுகிறார்கள். அல்லது அது இனப்படுகொலைதான் என்றதை நிரூபிப்பதற்கான சாத்தியங்கள் குறைவு என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு நபிப்பிள்ளை அம்மையாரையும் ஐநாவின் ஏனைய உத்தியோகத்தர்களையும் மேற்கோள் காட்டுகிறார்கள். அவர்கள் காட்டும் மேற்கோள்கள் எல்லாம் சரியானவை. ஆனால் அவர்கள் யாருடைய பிரதிநிதிகளாக கதைக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய பிரச்சனை. கடந்த 12 ஆண்டுகளாக ஐநா நிறைவேற்றிய எந்த ஒரு தீர்மானத்திலுமே நடந்தது இனப்படுகொலை என்று கூறப்படவில்லை. மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள் என்றுதான் கூறப்பட்டிருக்கு. ஐநாவின் சிறப்பு தூதுவர்கள் யாருடைய அறிக்கையிலுமே இனப்படுகொலை என்று கிடையாது. ஐநா மனித உரிமைகள் ஆணையர்களுடைய காரமான அறிக்கைகள் என்று கூறப்படுகிற எல்லா அறிக்கைகளிலுமே இருதரப்பாலும் கவனியுங்கள், இருதரப்பாலும் இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்றுதான் கூறப்பட்டிருக்கு. அதை இனப்படுகொலை என்று சொல்ல வந்தால் அது ஒரு தரப்பால் இன்னொரு தரப்புக்கு எதிராக கூறப்பட்டது செய்யப்பட்டது என்று நிரூபிக்க வேண்டியிருக்கு. அதாவது அதை ஒரு தரப்பு அரசுடைய தரப்பு
தன் அரச வளங்களை அரச உபகரணங்களை பயன்படுத்தி இன்னொரு தரப்புக்கு எதிராக செய்தது என்று கூற வேண்டியிருக்கு. அப்படி கூறும் ஒரு நிலைக்கு ஐநா வரவில்லை. இது தொடர்பில் ஐநாவின் ஓய்வு பெற்ற மனித உரிமை ஆணையர்கள் அவர்கள் பதவியில் இருக்கும் பொழுது பத்திரிகையாளர் கேட்ட கேள்விகளுக்கு சொன்ன பதில்களை தொகுத்தால் என்ன பதில் கிடைக்கும் என்றால், தொகுத்து பார்த்தால் இனப்படுகொலைதான் நடந்திருக்குது என்பதனை நிரூபிப்பதென்றால் அந்த இனப்படுகொலைக்கான உள்நோக்கம் இலங்கை அரசாங்கத்திடம் இருந்தது என்பதை நிரூபிக்கணும். அந்த உள்நோக்கத்தை நிரூபிக்கும் சான்றுகள் காணாது. அண்மையில் திரு நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் அவர்கள் ஒழுங்குபடுத்திய நிலம் தொடர்பான ஒரு அனைத்துலக கருத்தரங்கின் போதும் நவி பிள்ளை அம்மையார் அதை சொன்னார். இனப்படுகொலை என்பதை செய்வதற்கான உள்நோக்கம் இலங்கை அரசாங்கத்திடம் இருந்தது என்பதை நிரூபிக்கும் சான்றுகள் போதாது என்று. அப்ப அந்த சான்றுகள் என்ன? முதலாவது, எப்படிப்பட்ட சான்றுகளை எப்படிப்பட்ட ஒரு வழிமுறைக்குள்ளால தொகுத்து ஐநாவிடம் கொடுத்தால் ஐநா அதை இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்ளும். இது அடுத்தது. இதைவிட முக்கியமானது, அப்படி சான்றுகளை கொடுத்தால் மட்டும் ஐநா அதை இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்ளுமா என்ற கேள்வி. ஏனென்றால் ஐநாவின் முடிவுகள் முழுக்க முழுக்க நீதித்துறை சார்ந்த முடிவுகளா அல்லது அவை அரசியல் முடிவுகளா? அப்ப ஐநாவின் சிறப்பு தூதர்களும் அறிக்கையாளர்களும் கூறும் தகவல்களை தொகுத்தால் அவர்கள் கேட்கிறார்கள், இனப்படுகொலைதான் நடந்தது என்பதனை நிரூபிக்க தேவையான, அதாவது உள்நோக்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு இருந்தது என்பதை நிரூபிக்கும் சான்றுகளை தொகுத்து தாருங்கள் என்று. யார் தொகுப்பது? அந்த சான்றுகள் போதவில்லை என்று கூறுகின்ற எமது மக்கள் பிரதிநிதிகள் கடந்த 12 ஆண்டுகளாக அதுக்குரிய கட்டமைப்பதையும் உருவாக்கவில்லை. எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர்களாக இருக்கின்ற கட்சித் தலைவர்கள் எல்லாரிடமும் இந்த வேண்டுகோளை கடந்த 12 ஆண்டுகளில் நான் விடுத்திருக்கிறேன். ஒருவர் சொன்னார், அப்படி தகவல்களை திரட்டுவதற்கான பொறிமுறைக்கு தகவலை திரட்டுவதற்கு ஒரு அரசியல் சூழல் வேணும் என்று. அதுல ஒரு ஆபத்து இருக்கு. நாங்கள் இனப்படுகொலை என்பது 2009ஆம் ஆண்டு மே மாசம் மட்டும் நடக்கல. அது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே போன்ற 4 மாதங்களில் மட்டும் நடக்கல. அது அதுக்கு முன்னுக்கே நடக்க தொடங்கிச்சு. அதுக்கு பின்னுக்கும் வேறு வேறு உபகரணங்களூடாக முன்னெடுக்கப்படுகிறது. எனவே முதலாவது இனப்படுகொலை என்பது மே மாசம் மட்டும்தான் நடந்தது என்றல்ல. 2009க்கு பின்னரான இனப்படுகொலை என்பது அரசின் ஆயுதப்படைகள் இல்லாத ஏனைய உபகரணங்களால் முதன்மையாக முன்னெடுக்கப்படுகிறது. எனவே நாங்கள் இப்பொழுதும் ஒரு கட்டமைப்பு சார் இனப்படுகொலை சூழலுக்குள் தான் இருக்கிறோம் என்றபடியால் சான்றுகளை தாயகத்தில் சேகரிப்பதில் சவால்கள் இருக்கலாம், ஆபத்துகள் இருக்கலாம். நாங்கள் இப்பொழுதும் பயங்கரவாத தடை சட்டத்துக்கெல்லாம் இருக்கிறோம். இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள், கட்சியின் முக்கியஸ்தர்கள் சட்டத்துறைகளால் வந்தவர்கள். இவர்கள் சட்டத்துறைகளால் வந்தபடியால் சட்டத்தை மீறும் ஒரு ஒழுக்கம் இவர்களிடம் குறைவாக இருக்கிறது. ஒரு அறவழி போராட்டம் என்பது சட்ட மீறல், சட்ட எதிர்ப்பு, சிறை நிரப்பு. ஆனால் இவர்கள் யாருமே அதை சட்டப்பாக சட்ட மீறலாக செய்ய தயாரில்லை. எப்படிப்பட்டது ஒரு 12 ஆண்டு கால சூழலுக்குள் தாயகத்தில் அவ்வாறான சாட்சியங்களை தொகுப்பதற்கான கட்டமைப்புகள் இல்லை. அப்படி என்றால் என்ன செய்யணும்? தமிழகத்தில் பெரிய வளம் இருக்கு, புலம்பெயர்ந்த தமிழ் தரப்பில் பெரிய வளம் இருக்கு. இன்றைக்கு அந்த வளம் தான் இப்படி ஒவ்வொரு மே 18 போதும் எங்களுக்கு உரையாற்ற வருகிறது. எனவே அந்த வளங்களை நாங்கள் தொகுத்து முதலில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும். ஒரு பொறிமுறையை எதிர்கொள்ள இன்னொரு பொறிமுறையால் தான் முடியும். நிறுவனமுறைப்படுத்தி சிந்திக்கணும். நாங்கள் அப்டிராக்ட் அருவமாக கற்பனையாக யோசிக்க இயலாது. ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இது போதும் என்று இருக்க இயலாது. நடைமுறைக்கு போறதென்றால், செயல் வடிவத்துக்கு போறதென்றால் அதுக்கு ஒரு வாகனம் வேணும், பொறிமுறை. அப்ப அந்த பொறிமுறையை நாங்கள் தமிழகத்தையும், தமிழகம் மட்டுமில்ல, எங்களுக்கு உதவக்கூடிய தமிழகத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்திய மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், ஏனைய அரசியல் செயற்பாட்டாளர்கள் இதில் தமிழகத்துக்கு மட்டும் சுருங்கணும் என்று இல்லை. பரந்த இந்தியாவில் எங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சக்திகளை நாங்கள் வென்றெடுக்கணும். வென்றெடுத்து ஒரு பொது கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கணும். இந்த கட்டமைப்புகளால நடந்தது இனப்படுகொலையே என்பதை நிரூபிப்பதற்கு ஐநா கோருகின்ற சான்றுகளை ஐநா கோரும் அந்த விஞ்ஞான பூர்வமான கட்டமைப்புக்குள்ளால கொடுக்கணும். அதுக்குரிய ஒரு கட்டமைப்பு முதல் நாங்கள் உருவாக்கணும். அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்காத பின்னணிக்குள் தான் கடந்த ஐநா தீர்மானத்தின் போது விசாரிப்பதற்கான ஒரு பொறிமுறை வருகிற செப்டம்பர் மாதம் இருந்து இயங்கும் என்று கூறப்பட்டதை ஒரு பெரிய அடைவாக நமது அரசியல்வாதிகள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அடைவு நாட்டுக்கு வெளியில் தான் இயங்க போகுது. இந்த அடைவின் அடுத்த கட்டம் என்ன என்பது கூட தெளிவாக கூறப்படவில்லை. எதுவானாலும்
உள்நாட்டில் அப்படி ஒன்று இல்லை, வெளிநாட்டிலும் நாங்கள் ஒன்றையும் செய்யல. ஐநா தான் அப்படி ஒன்றை செய்ய போகுது. அப்ப எங்களிடம் ஐநாவோ அல்லது உலக பொது நீதிமன்றங்களோ கேட்கின்ற அந்த ஒழுக்கத்துக்கூடாக சான்றுகளை திரட்டும் அந்த கட்டமைப்பு எதுவும் கிடையாது. இது முதலாவது பிரச்சனை. சரி, அப்படி நாங்கள் கட்டமைப்புகளால கொண்டே கொடுத்தால் மட்டும் அவர்கள் நடந்தது இனப்படுகொலைதான் என்று ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை, இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா ஐநாவின் சிறப்பு தூதுவர்கள், ஐநா மனித உரிமை ஆணையர்களின் அறிக்கைகள் காரமாக இருக்கும். ஆனால் ஐநா தீர்மானங்கள் சாதுவானவைகளாக இருக்கும். இந்த அறிக்கைகளுக்கும் தீர்மானங்களுக்கும் இடையில் இருக்கும் இடைவெளிக்குள் தான் தமிழ் மக்கள் செயற்பட வேண்டியிருக்கு. இந்த அறிக்கைகள் எப்பொழுதும் பக்கச்சார்பின்றியும் துறைசார் ஞானத்துக்குள்ளால தொகுக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையும் துறைசார் பொறிமுறைக்குள்ளால தொகுக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையிலும் இருக்கு. ஆனால் தீர்மானங்கள் அரசியல் தீர்மானங்கள், அரசுகளை சுதாகரித்துக் கொண்டு எடுக்கும் தீர்மானங்கள். எல்லா அரசுகளையும் எப்படி அந்த தீர்மானத்தை நோக்கி வளைப்பது என்பதற்காக விட்டுக் கொடுப்புகளை கொண்ட தீர்மானங்கள். எனவே ஐநாவின் தீர்மானங்களுக்கும் ஐநாவின் சிறப்பு தூதுவர்கள் மற்றும் அறிக்கையாளர்கள் மற்றும் ஐநா மனித உரிமை ஆணையர்களின் அறிக்கைகளுக்கும் இடையில் இருக்கும் இடைவெளியை நாங்கள் முதலில் விளங்கிக் கொள்வோம். இந்த இடைவெளி எல்லா தளங்களிலும் உண்டு. நாங்கள் ஐநாவுக்கு எல்லா சான்றுகளையும் கொண்டே கொடுத்தோன ஐநா அதை இனப்படுகொலை என்று ஏற்க போறதில்லை. என்னால் ஐநா நடந்தது இனப்படுகொலைதான் என்று ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு அரசியல் தீர்மானம். அது ஒரு நீதித்துறை சார்ந்த அந்த தீர்மானம் மட்டுமல்ல, அது ஒரு அரசியல் தீர்மானம். அந்த தீர்மானத்தை ஐநா எடுப்பது என்று சொன்னால் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான துலக்கமான ஒரு நிலைப்பாட்டை ஐநா எடுக்கணும். அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க ஐநா இன்றைக்கு வரை தயாரில்லை. ஏனென்றால் இலங்கையின் கேந்திர முக்கியத்துவத்தை கருதி இலங்கை தொடர்பில் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு ஐநா தயாரில்லை. இது முதலாவது. இரண்டாவது, இலங்கையில் தொடர்ந்தும் ஆட்சியில் இருப்பது ஒன்றில் வென்றவர்கள் அல்லது வெற்றியை பாதுகாக்கும் ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள். யுத்தத்தில் வென்றவர்கள் அல்லது யுத்த வெற்றியை பாதுகாப்பவர்கள். இந்த உலகில் யுத்தத்தில் வென்றவர்களை விசாரித்து தண்டித்ததான வரலாறு மிக பலவீனமானது. இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பின்னரான நூரம்பெர்க் தீர்ப்பாயத்தில் தொடங்கி இன்று வரையிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்பூச்சியாவின் ஆப்பிரிக்காவின் சிறப்பு தீர்ப்பாயங்கள் வரையிலும் நிலைமை அப்படித்தான் இருக்கு. தோற்றவர்களைத்தான் இந்த உலகம் விசாரித்திருக்கிறது, வென்றவர்களை அல்ல. இந்த உலகம் வென்றவர்களை விசாரிக்க தயாரில்லை. அது ஆர்மீனியாவில் இருந்து இலங்கை வரையும் வருது. தோற்றவர்களை விசாரித்தபடிதான் யூதர்களுக்கு ஓரளவுக்காவது சாதகமான ஒரு சூழல் இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பின் கிடைத்தது. இன்றைக்கு கம்பூச்சியாவிலேயோ கிழக்கு ஐரோப்பாவிலேயோ அல்லது சேர்பியாவிலேயோ விசாரிக்கப்படுகிறார்கள் யார் என்று பார்த்தால் தோற்றவர்கள். நிலைமாறு கால நீதியின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் நூரம்பெர்க் தீர்ப்பாயத்தில் தொடங்கி இன்றைக்கு இருக்கும் கம்பூச்சிய சிறப்பு தீர்ப்பாயங்கள் வரையிலும் தோற்றவர்களைத்தான் அவர்கள் விசாரித்திருக்கிறார்கள், தோற்றவர்களைத்தான் தண்டித்திருக்கிறார்கள். இந்த உலகம் வென்றவர்களை விசாரிக்கவோ அல்லது தண்டிக்கவோ தயாரில்லை. வென்றவர்களை விசாரித்து தண்டிக்க முடியாத உலகம் தமிழ் மக்களுக்கு வழங்கியது தான் நிலைமாறு கால நீதி. வென்றவர்களை விசாரிக்க தயார் என்றால் தான் பரிகார நீதிக்கு போகலாம். உலகம் பரிகார நீதிக்கு போக தயாரில்லை. அப்படி பரிகார நீதிக்கு போக தயாரிட்ட ஐநா கடந்த 12 ஆண்டுகளாக நடந்தது இனப்படுகொலை என்பதை சொல்ல தயங்குவது மட்டுமல்ல, இது சாராராலும் இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றச்செயல்கள் என்பதையே சொல்லி வருது. இதுதான் ஈழத்தமிழர்கள் பொறுத்து ஐநா சூழல், உலக சூழல். எனவே வென்றவர்களை விசாரிக்க தயாரிட்ட இந்த உலகத்தில் அரசற்ற தமிழ் தரப்பாகிய தமிழ் மக்கள் என்ன செய்யலாம்? எப்படி வென்றவர்களை விசாரிக்கும் ஒரு சூழலை உருவாக்கலாம்? இது மிகவும் சவால்கள் மிகுந்தது. ஆனால் இந்த சூழல் எப்ப வரும் என்றால் இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சூழல், இது முழுக்க முழுக்க ஒரு ராஜ்ய சூழல். அதாவது வென்றவர்களை ஒரு அரசை விசாரிக்க தண்டிக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கலாம். எப்படி என்று சொன்னால் இந்த அரசை பிடிக்காத அரசுகள் இந்த அரசை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர விரும்பும் பொழுது தமிழ் மக்களின் பேரம் அதிகரிக்கும். இந்த அரசை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு விரும்பும் ஏனைய அரசுகள் இந்த அரசின் மீது அழுத்தத்தை பிரயோகிக்க முற்படும் பொழுது அவர்கள் தமிழ் மக்களை தான் ஒரு கருவியாக கையாளுவார்கள். இதுதான் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்திருக்கு. இந்திய இலங்கை உடன்படிக்கை
அதன் பின் ஐநாவின் 30 தீர்மானம், மற்ற இப்ப வந்திருக்கிற சூழல், இந்த மூன்றிலுமே இதுதான் இருக்கு. எப்படி என்று சொன்னால், இலங்கையில் இருக்கும் அரசாங்கம் இந்தியாவுக்கு பிடிக்காத ஒரு அரசாங்கமாகவோ அல்லது மேற்கு நாடுகளுக்கு பிடிக்காத ஒரு அரசாங்கமாகவோ வரும் பொழுது அவர்கள் தமிழ் மக்களை ஒரு கருவியாக கையாள தொடங்குகிறார்கள். கெடுபிடி போர் சூழலுக்குள், பனிப்போர் சூழலுக்குள் இங்கிருந்த ஜெயவர்தனா அமெரிக்க சார்பாளராக இருந்தார். அங்கே இருந்த இந்திரா காந்தி சோவியத் சார்பாளராக இருந்தார். எனவே அவர்கள் ஐரோப்பாவில் நிகழ்த்திய நிழல் போரை நாங்கள் எங்களுடைய நாட்டில் நிஜ போராக நிகழ்த்தினோம். அமெரிக்க சார்பு ஜெயவர்தனாவை வலிக்கு கொண்டு வருவதற்காக இந்தியா ஈழத்தமிழ் இயக்கங்களுக்கு ஆயுத பயிற்சியும் ஆயுதங்களையும் வழங்கியது. ஆனால் அந்த இயக்கங்கள் ஒரு கட்டத்தில் தங்களை மீறி போகக்கூடாது என்பதற்காக இலங்கை இந்திய உடன்படிக்கைக்குள் அவர்களை பெட்டி கட்ட முற்பட்டது. பிறகு அது மோதலாக வந்துச்சு. இது முதல் கட்டம். அடுத்த கட்டம் 2009க்கு முன்னம் வருகிறது. அதாவது 2009க்கு முன்னரான நோர்வேயின் அனுசரணையோடான சமாதான முயற்சி என்பது தமிழ் மக்களுடைய ஆயுத போராட்டத்தை எப்படி ஒரு தீர்வுக்குள்ள பெட்டி கட்டலாம். அங்கே ஒரு துருவ உலக ஒழுங்கு வந்து விட்டது. கெடுபிடி போரின் வீழ்ச்சிக்கு பின்னர் இருதுருவ உலக ஒழுங்கு மங்கி ஒரு துருவ உலக ஒழுங்கு வந்த பொழுது அமெரிக்கா தன்னுடைய கரங்களை அகலப்பிறப்பிய ஒரு சூழலுக்கு, அப்பொழுது சீனா ஒரு பெரிய சவாலா வந்திருக்காத நேரம், அதை ஒட்டின காலத்தில் தான் சீனா வருகிறது அரங்கில பெருசா. அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அமெரிக்கா தன்னுடைய, அதாவது ரணில் விக்ரமசிங்கவின் வார்த்தைகள் சொன்னால் இன்டர்நேஷனல் சேஃப்டி நெட், அப்படி ஒரு பாதுகாப்பு வலைப்பு நிலை உருவாக்கும் ஒரு உபாயமாக நோர்வேயின் அனுசரணையுடனான சமாதானம் வருகிறது. இது அடுத்த கட்டம். பிறகு முள்ளிவாய்க்கால் வருகிறது. அதுக்கு பிறகு ஜெனீவா தொடங்குது. ஜெனீவாவிலையும் கூட 2015 வரையிலும் வெற்றி பெற்ற மஹிந்த அரசாங்கத்தை ஜெனீவாவால் தண்டிக்க முடியவில்லை, விசாரிக்கவும் முடியவில்லை, கூர்மையான தீர்மானங்களை நிறைவேற்றவும் முடியவில்லை. இவ்வாறான ஒரு பின்னணிக்குள் தான் 2015ஆம் ஆண்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து அந்த ஆட்சி மாற்றத்துக்கூடாக 30 தீர்மானம், அதாவது நிலைமாறுகால நீதிக்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். நிலைமாறுகால நீதி என்பது இந்த உலக சமூகம் தமிழ் மக்களுக்கு வழங்கிய ஆக பிந்திய ஒரு தீர்வு. முதலாவது தீர்வு இந்திய இலங்கை உடன்படிக்கை, இரண்டாவது தீர்வு ரணில் பிரபாகரன் உடன்படிக்கை, மூன்றாவது தீர்வு ஐநா வழங்கிய நிலைமாறுகால நீதி உடன்படிக்கை. இந்த நிலைமாறுகால நீதி உடன்படிக்கையை 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அதன் பெற்றோரில் ஒருவராகிய மைத்ரிபால சிறிசேன காட்டிக் கொடுத்தார். அது இப்பொழுது இல்லை. இப்போது இருக்கும் அரசாங்கம் அந்த நிலைமாறுகால நீதியின் எதிர்விளைவு. அது நிலைமாறுகால நீதியையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஐநாவின் தலையீட்டையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் அதிகம் சீனாவுக்கு நெருக்கமாக போகும் ஒரு பின்னணிக்குள் மறுபடியும் தமிழ் மக்களுக்கு பேரம் அதிகரிக்கிறது. அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் மூலோபாயம், சீனாவின் ரோட் அண்ட் பெல்ட் மூலோபாயம் பற்றியும் பாதையும், இந்த இரண்டும் சந்திக்கும் ஒரு மையமான இடத்தில் இலங்கை அமைந்திருப்பதனால் மறுபடியும் சீனாவுக்கு எதிரான ஒரு கருவியாக தமிழ் மக்களை பயன்படுத்தலாமா என்று பெரிய நாடுகள் யோசிக்க தொடங்கிவிட்டன. அதை நோக்கி அவர்கள் தமிழ் மக்களின் அரசியலை ஊக்குவிக்கிறார்கள். கடைசியாக நிறைவேற்றப்பட்ட ஐநா தீர்மானமும் அந்த அடிப்படையிலானதுதான். எனவே மறுபடியும் இந்த அரசுகள் இலங்கை அரசாங்கத்தை எப்படி கையாளலாம் என்று சிந்திக்கின்றன. ஆனால் அங்கேயும் கூட அவர்களுக்கு வரையறை உண்டு. அது ஒரு இலங்கை தீவுக்கு மட்டுமான வரையறை அல்ல, உலகம் முழுதுக்குமான ஒரு வரையறை. எப்படி என்று சொன்னால், சீன விரிவாக்கத்துக்கு எதிரான மேற்கு நாடுகளின் உபாயம் எனப்படுவது ஆட்சி மாற்றமாகத்தான் இருக்கு. அவர்கள் சீன விரிவாக்கத்தை எதிர்கொள்வதற்கு உலகம் முழுவதும் ஆட்சி மாற்றங்களைத்தான் செய்கிறார்கள். மாலத்தீவுகளில் அப்படி செய்துதான் 2018 இறுதியில் சீனாவுக்கு சார்பாக இருந்த அரசாங்கத்தை இந்தியாவுக்கு சார்பானதாக மாற்றிவிட்டார்கள். ஆனாலும் மாலத்தீவுகள் சீனாவின் கடன் பொறிக்குள் இருந்து முழுமையாக விடுபட முடியவில்லை. அதே போல இலங்கை தீவிலும் சீனாவை நோக்கி போன ஒரு அரசாங்கத்தை கவிழ்த்து அமெரிக்காவை நோக்கி போகும் ஒரு அரசாங்கத்தை அல்லது இந்தியாவை நோக்கி போகும் ஒரு அரசாங்கத்தை உருவாக்கினார்கள். ஆனால் அது 2018ஆம் ஆண்டு திரும்பவும் கவிழ்க்கப்பட்டு விட்டது. இப்பொழுதும் அவர்கள் ஆட்சி மாற்றம் என்ற ஒரு தெரிவோடு தான் இருக்கிறார்கள். அதாவது கடும் தெரிவுக்கு போக அவர்கள் தயாரில்லை, இலங்கையில் மட்டுமில்லை உலகம் முழுக்க. ஆனால் சீன விரிவாக்கமானது பர்மாவில் ஒரு இராணுவ சதி புரட்சியை நிகழ்த்திவிட்டது. பர்மாவில் அது இராணுவத்தை முன்னுக்கு கொண்டு வந்து விட்டது. ஒரு ஹார்ட் ஆப்ஷனுக்கு, ஒரு கடும் தெரிவுக்கு முன்னுக்கு வந்துட்டு
இலங்கை தீவு பொறுத்தும் சீன விரிவாக்கம் என்பது தேர்தல் வழிமுறைகளுக்கூடாக நாட்டை இராணுவமயப்படுத்தி இருக்கிறது. பர்மாவில் ஒரு இராணுவ சதி புரட்சி மூலம் படைத்தரப்பு ஆட்சியை கைப்பற்றியது. இலங்கை தீவில் தேர்தல் வழிமுறைகளுக்கூடாக ஒரு அரசாங்கம் சகல சிவில் கட்டமைப்புகளின் மீதும் இராணுவத்தின்படியே இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்டதோர் பிராந்திய சூழலில் இந்தியாவோ அமெரிக்காவோ ஒரு கடும் ஆப்ஷன், ஒரு கடும் தெரிவுக்கு போக தயாரற்ற ஒரு நிலையில் மறுபடியும் ஆட்சி மாற்றத்தை குறித்து தான் சிந்திக்கிறார்கள். ஆட்சி மாற்றத்தை குறித்தே அவர்கள் சிந்திப்பார்களாக இருந்தால் இனப்படுகொலை என்று கூறி இந்த அரசாங்கத்தை தண்டிக்க அவர்கள் வரமாட்டார்கள். அதாவது இலங்கை அரசை தண்டிக்கும் ஒரு முடிவுக்கு போக மாட்டார்கள். மாறாக அரசாங்கங்களை மாற்றும் ஒரு முடிவுக்கு தான் வருவார்கள். இப்பொழுதும் அவர்கள் அரசாங்கங்களை மாற்றுவதை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்டதொரு பின்னணிக்குள் ஈழத்தமிழர்கள் தங்களுக்குரிய நீதியை பெற்றுக் கொள்வது என்று சொன்னால் முதலாவதாக மாறக்கூடிய உலக சூழலுக்குள் நிலைமைகளை கையாள்வதற்கு என்று பொருத்தமான கட்டமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்க வேண்டும். அவ்வாறான கட்டமைப்புகள் எவையுமற்றதொரு வெற்றிடத்தில் எங்களுக்கு இவே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம், அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம் என்று அந்த தீர்மானங்களை வச்சு வாசிச்சு சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கலாம். அது கற்பனாவாதம். எங்களுக்கு நீதி நடைமுறையாக வேண்டும். அது ஒரு நீதி என்பது ஒரு நடைமுறை அரசியல் பிரயோகமாக வர வேண்டும். அது ஒரு அரசியல் பிரயோகமாக வர வேண்டும். அப்படி வாரது என்று சொன்னால் நாங்கள் ஸ்ட்ரக்சரலாக யோசிக்கணும் என்று சொன்னால் நாங்கள் முதல் கட்டமைப்புகளை வச்சிருக்க வேண்டும். அவ்வாறான கட்டமைப்புகளை உருவாக்கவில்லை என்று சொன்னால் நீண்ட கால நோக்கில் நாங்கள் மேலும் பின்தள்ளப்படும் ஆபத்தே இருக்கிறது. ஈழத்தமிழர்களுக்கு இப்பொழுது பலமாக காணப்படுகிற அம்சங்கள் முக்கியமாக 3. ஒன்று, பலமான புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம். இன்றைக்கு வரையிலும் கடந்த 12 ஆண்டுகளாக நீதிக்கான கோரிக்கையை வலிமையாக முன்னெடுப்பது அவர்கள்தான். மற்றது போரிலே முறியடிக்கப்பட்ட, போரிலே முறிக்கப்பட்ட ஒரு தாயகத்து மக்களை நிமித்தி விட்டதும் அவர்கள்தான். பொருளாதார ரீதியாகவும் நிமித்தி விட்டார்கள். மோரலி ஒரு உளவுறன் என்ற அடிப்படையிலும் அவர்களால் ஒரு மனப்பலத்தை ஈழத்தமிழர்களுக்கு, தாயக மக்களுக்கு கொடுத்தார்கள். இது முதலாவது பலம். இரண்டாவது தமிழகம். அது எப்பவுமே எங்களுக்கு ஒரு பிந்தளம். அதுல அரசுகள் மாறும். அது தமிழக மக்களுடைய தெரிவு. அதுல நாங்க தலையிட தேவையில்லை. அதுல எங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கு. ஆனா அதை நாங்கள் செய்ய தேவையில்லை. அதை தமிழக மக்கள் பார்த்துக் கொள்ளட்டும். எங்களுக்கு இருக்கும் தமிழக ஆதரவு சக்திகள் அதை பார்த்துக் கொள்ளட்டும். நாங்கள் அதுக்கு நேரடியா போய் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, செய்யவும் மேலாது. அப்ப மற்றது தமிழகத்திலையும் லேயர்ஸ் இருக்கு, கட்சிகள் இருக்கு, செயற்பாட்டாளர்கள் இருக்கு, ஊடகங்கள், கருத்துருவாக்கிகள் போன்ற சிவில் சமூகங்கள் இருக்கு. இதை தவிர பரந்த தமிழ் சமூகம், அதாவது வெகுஜனம் இருக்கு. எல்லாமே ஒரு அடுக்கு இல்லை, எல்லாமே ஒருபடித்தானவை அல்ல, எல்லாத்தையும் தட்டையாக விளங்கிக் கொள்ளலாது. கட்சிகள் தங்களுடைய கட்சி அரசியலைத்தான் செய்யும். அது எவ்வளவுதான் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் அவர்கள் கட்சி கூட்டுக்களை வைக்க தேர்தல் மையத்தில் இருந்தான் யோசிப்பார்கள். தங்களுடைய தேர்தல் தேவைகளுக்காகத்தான் ஈழத்தமிழ் அரசியலை அவர்கள் பயன்படுத்த முடியும். அப்படித்தான் நடந்திருக்கு. எனவே இதில் கட்சிகளை எப்படி அணுகுவது என்பது தொடர்பில் ஒரு பொருத்தமான தரிசனம் வேணும். அதுக்கடுத்தபடியாக செயற்பாட்டாளர்கள் எப்பொழுதும் உங்களோடு நிற்பார்கள். அவர்களுக்கு கட்சி நலங்களை விடவும் ஈழத்தமிழ் என்ற கொள்கைதான் இருக்கு. கொள்கை ரீதியாக எங்களோடு இணைபவர்கள் என்றைக்குமே தேர்தல் அரசியலுக்கு எங்களை நிற்க மாட்டார்கள். ஆனால் ஒரு சிறிய தொகை, அது உறுதியான நட்பு. அந்த கொள்கை நட்பை ஈழத்தமிழர்கள் புனிதமாக மதித்து போனோம். அடுத்தது பரந்த சிவில் சமூகமும் உள்ளிட்ட பொதுமக்கள். உண்மையில தமிழகத்தில் உணர்ச்சி துடிப்பான பகுதி இதுதான். இவர்களுக்கு கட்சி நிலைமைகள் கிடையாது. ஆனா இவர்கள் தான் தமிழகத்தின் தலைவர்களை தீர்மானிக்கிறார்கள். இவர்கள் எப்பொழுதும் எங்களோடு நிற்பார்கள். இவர்கள் சில நேரம் ஈழத்தமிழர்களுக்கு பொருத்தமில்லாத தலைவர்களை தெரிந்தெடுக்கலாம். ஆனால் ஒரு ஆபத்து வரைக்கும் இவர்கள் ரத்தம் குதித்து எங்களோடு வருவார்கள். இவர்களிடம் கட்சி நலன் இராது. இது ஒரு அப்பழுக்கேற்ற உண்மையான உறவாக இருக்கும். இவர்கள் விஜய் சேதுபதி முரளிதரன் வேடத்தில் நடிக்க போறாரா என்றால் கொந்தளிச்சு எழுவார்கள். 2009ஆம் ஆண்டு ஈழத்தமிழர்களை காப்பாற்ற முடியவில்லையே என்ற அந்த ஆதங்கம் இன்னமும் தமிழகத்தில் இருக்கு. அது அவ்வப்போது சமயங்கள் வரும்பொழுது மேலிடும். எனவே தமிழகத்தின் இந்த பெருந்திரள் பரப்பு என்பது ஈழத்தமிழர்களோடு எப்பவும் நிற்கும். அது ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக கொதிக்கும், நொதிக்கும். எனவே அதை கையாள, அதை அணுக, அந்த சகோதரத்துவத்தை பேண ஒரு பொருத்தமான தரிசனம் வேணும். எனவே தமிழகத்தை கையாள்வது தொடர்பில் ஒரு பொருத்தமான தரிசனம் வேணும். டயஸ்பரா,
தமிழ் புலம்பெயர் சமூகத்தை கையாளுவதோடவிலும் ஒரு பொருத்தமான தரிசனம் வேணும். ஈழத்தமிழர்களின் பலம் என்பது இன்றைக்கு முதலாவதாக புலம்பெயர் தமிழ் சமூகம், இரண்டாவதாக தமிழகம், மூன்றாவதாக இந்த சீனாவின் பட்டியும் பாதையும் அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் மூலோபாயம் இரண்டும் மோதுகிற ஒரு புதிய துருவ போர் சூழல். குறிப்பாக கோவிட்-19 வைரஸ் தொற்றுக்கு பின்னரான இந்த துருவ சூழல் இன்னும் அதிகரிச்சிருக்கு. இந்த வைரஸ் தொற்றுக்கு முன்னுக்கு இருந்ததை விடவும் இந்த துருவமயமாதல் இன்னும் அதிகரித்து ஒரு புதிய பனிப்போருக்கான நிலைமைகள் தெரியுது. இந்த புதிய பனிப்போருக்கான நிலைமைகள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி வளர்ச்சி அடையும் என்பதில் ஈழத்தமிழர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இருக்கலாம். எனவே ஈழத்தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய 3 பலமான அம்சங்கள்: ஒன்று தமிழகம், மற்றது புலம்பெயர் சமூகம், மூன்றாவது பிராந்திய சூழல். ஈழத்தமிழர்களின் பலம் எதுவோ அதுதான் பலவீனமாகவும் இருக்கிறது. இந்து மகா சமுத்திரத்தில் இந்தியாவுக்கு கீழே இருப்பதான அந்த புவிசார் அமைவிடம்தான் ஈழத்தமிழர்களுக்கு துயரமாகவும் இருக்கிறது. அதைத்தான் ஈழத்தமிழர்கள் வெற்றிகரமாக கையாளும் பொழுது வெற்றிக்கான வழியாகவும் இருக்கும். எனவே ஈழத்தமிழர்கள் இந்த 3 தரப்புகளையும் கையாள தேவையான பொருத்தமான தரிசனங்களோட, இன்னொரு விதமாக சொன்னால் ஒரு அரசாங்க தங்களை யோசித்து பொருத்தமான வெளியுறவு கொள்கைகளோட பொருத்தமான கட்டமைப்புகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. நாங்கள் ஒரு அரசற்ற தரப்பு. நாங்கள் கற்பனையில மிதக்க இயலாது. நாங்கள் கற்பனையில இப்படியெல்லாம் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு ஏதோ வரும் தங்கத்தட்டில உணர்ந்தாரோ விடுதலை தருவார்கள் என்று பார்த்திருக்க இயலாது. இது விடயத்தில் ஈழத்தமிழர்கள் ஸ்ட்ரக்சரலாக கட்டமைப்பு ரீதியாக சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. துரதிர்ஷ்டம், கடந்த 12 ஆண்டுகளாக அவ்வாறு சிந்திக்கப்படவில்லை. அவ்வாறு சிந்திக்காத மக்கள் பிரதிநிதிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த மக்களின் பிரதிநிதிகளாக இல்லாமல் ஐநாவின் பிரதிநிதிகளாக மாறி அது நடந்தது இனப்படுகொலைதான் என்று நிரூபிப்பதற்கு, உள்நோக்கத்தை நிரூபிப்பதற்கான சான்றுகள் போதாது என்று சொல்ல தொடங்குகிறார்கள். அந்த சான்றுகளை நீ 12 ஆண்டுகளாக ஏன் திரட்டவில்லை என்ற கேள்விக்கு அவர்களிடம் பதில்லை. அப்படி திரட்டுவதற்கான எந்த கட்டமைப்பும் எந்த கட்சியிடமுமே இல்லை என்றது அடுத்த பிரச்சனை. நாங்கள் இந்த 3 கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஜெனீவாவுக்கு ஒரு கடிதம் எழுதுவதற்கு முயற்சித்தோம். ஒரு 4-5 செயற்பாட்டாளர்கள் 3 சந்திப்புகள் செய்தோம். இதில் 2வது சந்திப்பு வவுனியாவில் நடந்த பொழுது அதில் பங்கு பெற்றிய கூட்டமைப்பின் பிரதிநிதியும் மற்ற கட்சியாகிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பிரதியும் சொன்ன கூற்றுகள் இங்கு முக்கியமானவை. ஐசிசி, அதாவது அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு போவது என்பது ஒரு லட்சியம் அல்ல. அந்த லட்சியத்தை எப்படி நடைமுறையாக்குவது என்பதற்குரிய வழிவகைகளை நாங்கள் முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் என்று கதைக்கப்பட்ட பொழுது, அதாவது அது தூய நீதி அல்ல, அரசுகளின் நீதி. அரசுகளின் நீதி என்பது அரசியல், பொருளாதார, இராணுவ நலன்களின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படும். எனவே அதுக்குரிய உபாயம் என்ன என்று கேட்ட பொழுது ஒரு கட்சியின் தலைவர், அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் சொன்னார், இந்த ஐசிசிக்கு போற வழிமுறைகளை நாங்கள் பகிரங்கமாக சொல்லலாம். அதுல சில ரகசியமான வழிகளும் இருக்கு, எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டு செய்து குழப்பேலாம் என்று. ஆனால் அதே பதிலைத்தான் ஐநா தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின் கூட்டமைப்பின் பேச்சாளரை ஒரு தொலைக்காட்சி நேர்கண்ட பொழுது அவரும் சொல்லுகிறார். அதாவது வரப்போகிற செப்டம்பர் மாதம் உருவாக்கப்படவிருக்கும் அந்த பொறிமுறைக்கான உங்களோட பங்களிப்பு என்னண்டா அதையெல்லாம் வெளிப்படையா சொல்லலாம். இப்ப என்ன நடக்க போகுண்டா, இது ஒரு ராணுவ ரகசியம் அறிவர்கள் சொல்ல வருகிறார்கள். இருக்கலாம். ஐசிசியை நோக்கி சாட்சிகளை திரட்டுவது என்பது ஆபத்தான வேலை. உள்நாட்டில் அதை செய்ய முற்படுகிறவர்களை நாங்கள் இப்பொழுதும் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் தான் இருக்கோம். தமிழ் மக்களுடைய அரசியல் இன்னமும் கிரிமினலைஸ் பண்ணப்பட்டுத்தான் இருக்கு. நீங்கள் எந்த ஒரு அரசியல் செயல் வழியில போனாலும் கூட டக்குன்றத பயங்கரவாத தடை சட்டத்துக்களை கொண்டு வந்து மீளுருவாக்கம் என்று சொல்ல முடியும். இன்றைக்கும் விளக்கேற்ற முற்பட்ட 8 பேர் நினைக்கிறேன் கிழக்கில் மீளுருவாக்கம் என்ற பெயரில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த ஆபத்து இருக்கு. அதனால ஒரு ஐசிசி போன்ற அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றங்களை நோக்கி போகும் ஒரு பொறிமுறைக்குரிய ஆதாரங்களை திரட்டும் பொழுது அது ரகசியமாக்கி வேணும் என்றதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் நீங்கள் ஐசிசியில சான்றுகளை கொண்டே கொடுத்து சாட்சியங்களை கொடுத்து நீதி பெற்றால் மட்டும் உங்களுக்கு நீதி கிடைக்க போறதில்லை தானே. அதுக்கு மங்காட போகணுமே. அதுக்கு மங்காட போறது என்பது அரசுகளை நோக்கி லோபி செய்வது. உலகில் பெரும்பாலான அரசுகள் இனப்படுகொலை அரசுகளே. நாங்கள் யாரிடம் நீதி கேட்கிறோமோ அவர்களே முன்காலத்தில் இனப்படுகொலையாளிகள். நோம் சாம்ஸ்கி கூறுவார், நூரம்பர்க் தீர்ப்பாயத்துக்கு முன்னுக்கு கொண்டு விட்டால் பெரும்பாலான அமெரிக்க ஜனாதிபதிகளை தூக்கில் போட வேண்டியிருக்கிறது. ஐரோப்பிய பண்பாடு என்பதை
ஒரு பகுதியாக இனப்படுகொலையையும் கொண்டிருக்கு. ஐரோப்பாவின் வரலாறு என்பதே ஒரு கூறாக இனப்படுகொலையையும் கொண்டிருக்கு. எனவே நாங்கள் நீதி கேட்பது யாரிடம் என்பதில் எங்களுக்கு எப்பவும் விளக்கம் இருக்கணும். ஆர்மீனியாவுக்கு நீதி வழங்க தவறிய உலகம் இஸ்ரேலுக்கு சரியோ பிழையோ ஏதோ இஸ்ரேலுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தது இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பின். ஆனால் அதுக்கு பின்னரான நிலைமையை பார்த்தீங்கள் என்று சொன்னால் பல இடங்களில் இனப்படுகொலையாளிகள் தப்பி இருக்கிறார்கள். ஆர்மீனிய இனப்படுகொலையாளிகள் தப்பிவிட்டார்கள். 100 வருஷமாச்சு. இனி அவர்களை கண்டுபிடிக்கவே இயலாது. அவர்கள் எல்லாம் மேலுலகத்துக்கு போயிட்டார்கள். செச்சினிய இனப்படுகொலையாளிகள் தண்டிக்கப்படவில்லை. ஜூடு மக்களை இனப்படுகொலை செய்தவர்கள் தண்டிக்கப்படவில்லை. பியாப்ரா மக்களை படுகொலை செய்தவர்கள் தண்டிக்கப்படவில்லை. கிழக்கு ஐரோப்பாவில் எல்லாரும் தண்டிக்கப்பட்டு விட்டார்கள் என்று இல்லை. தோற்கடிக்கப்பட்ட தரப்புகளை நேட்டோ விரிவாக்கம் என்ற உபாயத்துக்கூடாக அமெரிக்கா சிலரை தண்டித்திருக்கிறது. ஆப்பிரிக்காவில் எல்லாரும் தண்டிக்கப்பட்டு விட்டார்கள். அதுல தப்பியோடின பலர் இப்பொழுது ஐரோப்பாவில் பிடிபடுகிறார்கள், வயது போன முதியவர்களாக. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் பலவீனமான ஆப்பிரிக்க நாட்டின் முன்னாள் தலைவர்கள். எனவே அவர்களை பிடிச்சு கொண்டு போய் தங்களை நீதி அவர்கள் நிலைநாட்ட முற்படுகிறார்கள். கம்பூச்சியாவிலேயும் அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட கெமரூச்சியும் அதோடு சேர்ந்தாக்களையும் தான் தண்டிச்சு கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த உலகம் பலமாகவும் அதிகாரத்தோடையும் பதவியில் இருக்கும் யுத்தத்தில் வென்றவர்களை விசாரிக்க தயாரற்ற ஒரு நிலைமைதான் இன்னமும் இருக்கிறது. எனவே இந்த பின்னணிக்குள் அரசுகளின் நீதி என்று சொன்னால் இந்த அரசுகள் எல்லாம் இனப்படுகொலை செய்யாத அரசுகள் அல்ல. இந்த ஐநா இனப்படுகொலைக்கு எந்த விதத்திலும் உடந்தையற்றது என்று அல்ல. சப்ரனிக்கா இனப்படுகொலை பொறுத்தவரை ஐநா ஒரு கூட்டாளி என்றே சொல்வார்கள். ஐநா ஒரு கையல்லாகாத சாட்சி மாதிரி இருந்து என்பதை விடவும் ஐநாக்கு தெரியும் அந்த கொலை நடக்க போகுது. இலங்கை தீவிலும் அதான் நிலைமை. இலங்கை தீவில் 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை நடக்கும் பொழுது ஐநா தலையிடவில்லை. ஐநா தலையிடாமை என்பதே அந்த இனப்படுகொலைக்கு ஆதரவு நிலைப்பாடுதான். நீங்கள் நேரடியாக யுத்தத்தில் சம்பந்தப்படலாம், யுத்தத்துக்கு உதவிகள் செய்யலாம். சில நேரங்களில் தலையிடாமல் இருப்பதன் மூலம் அந்த அழிவை நீங்கள் பேசாமல் பார்த்துக் கொண்டிருக்கலாம். அதே நேரம் 2009க்கு பின் வந்த முதலாவது ஐநா தீர்மானத்தில் ஐநா இலங்கை அரசாங்கத்துக்கு பாராட்டு தெரிவித்து தான் தீர்மானம் நிறைவேற்றியது. இந்த பாராட்டு தீர்மானம் எப்படி எதிர் தீர்மானமாக மாறுது என்று சொன்னால், இலங்கை அரசாங்கம் சீனாவை நோக்கி கூட சாய தொடங்கியது என்று கண்டது. அதாவது இலங்கை அரசாங்கம் யுத்த வெற்றியை அரசியல் வெற்றியாக மாற்ற தவறிய பொழுதும், யுத்த வெற்றியை பாதுகாக்கும் யுத்த வெற்றிவாதத்துக்கு ஓ ட்ரையாம்பலிசத்துக்கு தலைமை தாங்க தொடங்கிய பொழுதும், ஓ ட்ரையாம்பலிசத்துக்கு தலைமை தாங்கும் ஒரு அரசாங்கம் இந்தியாவை நோக்கியோ ஐரோப்பாவை நோக்கியோ போக முடியாது. என்ற ரெண்டிலும் பலமான தமிழ் சமூகம் இருக்கு. எனவே அவர்கள் சீனாவை நோக்கியே போனார்கள். சீனா மனித உரிமைகளை சீனாவின் முத்துமால திட்டத்துக்கு இலங்கை தேவைப்பட்டுச்சு. எனவே இனப்படுகொலைக்கு அதாவது யுத்த வெற்றிவாதத்துக்கு தலைமை தாங்கும் போர் அரசாங்கம் அதன் தர்க்கபூர்வ விளைவாக சீனாவை நோக்கித்தான் போகலாம். இன்றைக்கும் அதான் நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் அந்த அரசாங்கத்தை வழக்கி கொண்டு வர விரும்பி ஐநாவு எதிர் தீர்மானங்களை பிறகு 2013 நிறைவேற்ற தொடங்கினார்கள். எனவே நாங்கள் யாரிடம் நீதி பெறப்போ காத்திருக்கிறோம் அல்லது யாரிடம் நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம், அவர்களுடைய இறந்த காலம் என்ன என்பது தொடர்பில் எங்களுக்கு சரியான தெளிவு இருப்போம். இந்த தெளிவுகளின் அடிப்படையில் நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். நாங்கள் அறம் சார்ந்து இவர்களிடம் நீதியை எதிர்பார்க்க முடியாது. நலன் சார்ந்த கையாளுதல்களுக்குத்தான் போகலாம். அறம் சார்ந்த நீதியை எதிர்பார்த்தோமாக இருந்தால் செச்சினியர்கள் போலவோ ஆர்மீனியர்கள் போலவோ நாங்கள் கைவிடப்படும் ஆபத்து உண்டு. இலங்கை தீவை பொறுத்தவரையிலும் போர்க்குற்றம் சாட்டப்படுகிற சகோதரர்கள் இருவர். கவனியுங்கள், இருவர். அவர்களில் ஒருவர் இப்பொழுது வயதாகி கொண்டு போகிறார், மற்றவர் ஆட்சியில் இருக்கிறார். இந்த 2 பேரும் இல்லை என்றால் அதுக்கு பிறகு நேரடியாக மனிதர்களை குற்றம் சாட்டுவது கடினமாக இருக்கும். ஏனென்றால் ஏனைய யாருமே அந்த குடும்பத்தில் போர்க்குற்றச்சாட்டுக்கு நேரடியாக இலக்காக மாட்டார்கள். ஆனால் அவர்கள் அந்த யுத்த வெற்றியின் வாரிசுகள். ஒருபுறம் அந்த குடும்பம் யுத்த வெற்றியின் வாரிசாக இருந்து இன்னும் பல தசாப்தங்களுக்கு இந்த நாட்டை ஆள முடியும். ஆனால் போர்க்குற்றச்சாட்டுக்கு அவர்கள் பதில் சொல்ல தேவையில்லை. காரணம், அந்த நேரடியாக போர்க்குற்றச்சாட்டக்கூடிய 2 சகோதரர்களில் ஒருவர் வயதாகி கொண்டு போகிறார், மற்றவர் இப்பொழுது ஆட்சி இருக்கிறார். 2 பேரும் இல்லாத நிலையில் அந்த குடும்பத்தில் வேறு யாரையும் நேரடியாக குற்றம் சாட்டுவது கடினமாக இருக்கும். எனவே இந்த நிலைமை ஏற்கனவே பல நாடுகளில் வந்திருக்கு. கம்பூச்சியாவில் இறக்கும் தருவாயில் இருக்கும் முதியவர்களைத்தான் நீதிமன்றத்துக்கு கொண்டு வருகிறார்கள்.
ஆப்பிரிக்காவிலும் அவ்வாறானவர்களைத்தான் ஐரோப்பாவில் கண்டுபிடிச்சு திருப்பி கொண்டு விடுகிறார்கள் நீதிமன்றத்தின் முன். எனவே இதில் நாங்கள் மிகவும் தெளிவு அப்பாவித்தனமாக இருக்க இயலாது, கற்பனைகளோடு இருக்க இயலாது. நாங்கள் முழுக்க முழுக்க புத்திபூர்வமாகவும் விஞ்ஞானபூர்வமாகவும் யோசிக்கணும். நலன்களின் அடிப்படையில் நாங்கள் எப்படி இந்த அரசுகளை கையாளலாம். இந்த உலகம் அரசுகளால் மட்டும் ஆக்கப்பட்டதல்ல. இந்த உலகம் அரசுகளால் மட்டும் அரசில்லாத ஒரு பெரிய பரப்பு இருக்கு. மத நிறுவனங்கள், உலக பொது நிறுவனங்கள், மனித உரிமை அமைப்புகள், ஊடகங்கள், படைப்பாளிகள், பெரு நிறுவனங்கள், முதலாளித்துவ நிறுவனங்கள், கோர்ப்பரேட் நிறுவனங்கள், இவை தவிர ஏனைய உலக பொது நிறுவனங்கள் என்று உலகத்தில் இந்த பொதுசனம் தான் பெருசு, அரசுகள் சிறியவை. இந்த பொதுசனங்கள் மத்தியில் முதலாவதாக நாங்கள் நடந்தது இனப்படுகொலை என்ற அபிப்பிராயத்தை கொண்டு வர வேண்டும். அதில் நாங்கள் இப்பொழுது ஓரளவுக்கு முன்னேறி கொண்டிருக்கிறோம். கடந்த 12 ஆண்டுகளில் அடுத்த கட்டங்கள் இருக்கு. அவை அரசுகளின் தீர்மானங்களாக மாற்றப்பட வேண்டும். அந்த அரசுகளின் தீர்மானங்களும் கூட அடுத்த கட்டத்துக்கு போய் ஒரு நீதியை உலக நீதிமன்றங்களில் பெறக்கூடிய ஒரு பக்குவத்தை அடையும் பொழுது அந்த நீதி அடுத்த கட்டமாக ஒரு செயல்பூர்வ அரசியலாக மாறுவதற்கு என்ன செய்யலாம் என்பதை பற்றி நாங்கள் யோசிப்போம். எனவே எங்களுடைய பாதை நீண்டது, பயணம் நீண்டது. எல்லாத்துக்கும் எங்களுக்கு என்ன தேவையாக இருக்கின்ற கட்டமைப்பு. நாங்கள் அவ்வாறான கட்டமைப்புகளை உருவாக்கினால் மட்டும்தான் நாங்கள் பயணத்தை விரைவுபடுத்தலாம், தூரத்தை குறைக்கலாம், நேரத்தையும் குறைக்கலாம். எல்லாவற்றுக்கும் முதலில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்திய நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னர், இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில தேர்தல்கள் முடிந்த பிறகு நாங்கள் தொடர்ச்சியாக கடந்த சில வாரங்களாக வற்புறுத்தி வருவது எங்கள் கட்சிகளிடம் தமிழகத்தை எப்படி அணுகுவது என்பது தொடர்பில் ஒரு பொதுக் கொள்கைக்கு வாருங்கள். ஜெனிவாவை கையாள்வதற்கு நாங்கள் 3 கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு பொது கடிதம் அனுப்பினா போல இங்கேயும் நீங்கள் ஒரு பொது உடன்பாட்டுக்கு வாங்கும். தனித்தனியா கையாளியலாது. மற்ற தமிழக தலைவர் தொடர்பில் கருத்து தெரிவிக்க நாங்கள் பக்குவமாக நடப்போம். அந்த தமிழக மக்களின் உணர்வுகளை புண்படுத்தாத விதத்தில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் இருக்கும் செயற்பாட்டாளர்கள் தங்கள் தலைவர்களை விமர்சிக்கட்டும், அது அவர்களுடைய அரசியல். ஆனால் நாங்கள் தேவையில்லாமல் வாயை கொடுக்க தேவையில்லை. எங்களுக்கு விளங்கி இருக்கணும் இவர் யார் என்று விளங்கி இருக்கணும். அதே தமிழகத்தில் எங்களோடு என்றென்றும் நிற்கிற எங்களுக்காக தீக்குளித்த 19 பேரை கொண்ட ஒரு நிலப்பரப்பு. எனவே அதில் இருக்கக்கூடிய சாதாரண சனங்களின் அந்த உன்னதமான உணர்வுகளை நாங்கள் மதிக்கணும். எனவே இது தொடர்பில் இந்த கட்சிகள் உண்மையில நான் இதை தமிழக தோழர்களை நோக்கி கூறுவதை விடவும் உள்நோக்கித்தான் கூறணும். எப்படின்னு சொன்னால் தமிழகத்தை அணுகுவதற்கு பொருத்தமான ஒரு கட்டமைப்பை இந்த 3 தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட கட்சிகளும் செயற்பாட்டாளர்களும் புத்திஜீவிகளும் கருத்துருவாக்கிகளும் சேர்ந்து உருவாக்கணும். அது முழுக்க முழுக்க புத்திபூர்வமானதாக இருக்கும், விஞ்ஞானபூர்வமானதாக இருக்கும். நலன்கள் சார்ந்து எப்படி கையாள்வது, தோழமை உணர்வோடு சொலிடாரிட்டியாக எப்படி கையாள்வது போன்ற விடயங்களில் மிக தெளிவான ஒரு விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறை இருக்கும். சும்மா அரூபமாக அணுகிட்டு போயிடாது, ஸ்ட்ரக்சரலா யோசிக்கணும். அது முதல் முக்கியம். தமிழகத்தில் இப்பொழுது புதிய அரசு வந்திருக்கு. இந்த அரசோடு நாங்கள் எப்படி உறவு வச்சுக் கொள்ள போறோம்? இந்த அரசை நாங்கள் முற்கேற்றத்தோடு கையாள போகிறோமா இல்லையா? இந்த அரசுக்குள் நாங்கள் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஆட்கள் எங்களுக்கு இருக்கிறோமா இல்லையா? அல்லது அரசுக்கு வெளியில இருக்கணுமா, அரசுக்கு அழுத்தம் கொடுக்க என்பவை தொடர்பில் நாங்கள் யோசிக்கணும். எல்லாத்தையும் விட முக்கியமா இந்த அரசை பெருந்தமிழ் பரப்புக்கு, பெருந்தமிழ் சமூகத்துக்கு, தமிழ் ஜனங்களுக்கு எப்படி பொறுப்பு கூற வைப்பது? தமிழக மக்களிடமிருந்து எதிர்ப்பு விலக்கும் பொழுது, தமிழக மக்களிடமிருந்து அழுத்தம் பெறும் பொழுது இந்த அரசுகள் குறிப்பிடத்தக்க பணிய வேண்டி வரும். அதை கடந்த காலம் நிரூபிச்சிருக்கு. எனவே இது விடயத்தில் இந்த அரசுகளை பொறுப்பு கூற வைக்கும் விதத்தில் தமிழக மகாஜனங்களை எப்படி கையாள்வது, இது தொடர்பில் எங்களுடைய சரியான கட்டமைப்பு வேணும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி ஒரு கட்டமைப்பு எங்களிடம் இல்லை என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனவே எங்களுக்குரிய விடை மிக தெளிவானது. நாங்கள் சென்றடைய வேண்டிய பாதை நீண்டது. நாங்கள் பல படிக்கட்டுகளை தாண்ட வேண்டி இருக்கிறோம். இப்பொழுதுதான் முதலாவது படிக்கட்டை ஓரளவுக்கு தாண்டி இருக்கிறோம். ஆனாலும் அதற்கு மங்கால் போவதற்கு எங்களுக்கு கட்டமைப்புகள் அவசியம். அதை தாயகத்தில் உருவாக்க முடியாவிட்டாலும் கூட தமிழகத்தையும் புலம்பெயர் தமிழ் சமூக பரப்பையும் இணைந்து அந்த கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும். நாங்கள் இப்படியே கற்பனையில அரூபமாக சிந்திச்சு கொண்டு தீர்மானங்கள் வந்திருக்கு, இவர் ஆதரவா இருக்கார், அவர் ஆதரவாக இருக்கிறார் என்று இருக்கிறார். இது அம்புலிமாமா கதை இல்லை. இது இரத்தமும் சதையுமான ஒரு விவகாரம். இது முழுக்க முழுக்க கட்டமைப்பு சார்ந்து விஞ்ஞானபூர்வமாக அறிவுபூர்வமாக அணுகப்பட வேண்டிய ஒரு விவகாரம். எனவே தெளிவாக சொன்னால் ஈழத்தமிழர்கள் கட்டமைப்புக்குள்ளால சிந்திக்கணும், கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும். அவ்வாறான கட்டமைப்புகளை உருவாக்கும் விடயத்தில் தமிழகத்தையும் புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்தையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். இனப்பிரச்சினை, இனப்படுகொலைக்கு எதிரான நீதியை பெறுவது என்பது அத்தகைய அர்த்தத்தில் தான். இந்த விடயத்தில் முழு பெருந்தமிழ் பரப்பையும்
ஒரு புள்ளியில் இணைப்பது மே 18. நவீன தமிழ் அரசியல் வரலாற்றில் மிக குறுகிய காலகட்டத்துள் அதிக தொகை மக்கள் கொல்லப்பட்ட ஒரு காலகட்டம் இது. அதை இது நினைவு கூறுகிறது. எனவே அரசியல், பிராந்திய, மத வேறுபாடுகளுக்கு அப்பால் முழு பெருந்தமிழ் பரப்பையும் இந்த உணர்ச்சி புள்ளியில் இணைக்கலாம். அதுக்கும் கட்டமைப்பு வேணும். அப்ப பெருந்தமிழ் பரப்பில் ஒரு பொது அபிப்பிராயமாக நடந்தது இனப்படுகொலை என்பதை நாங்கள் கொண்டு வரோம். எனவே இது விடயத்தில் எங்களிடம் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொடக்கங்களை, தமிழக சட்டசபை தீர்மானம், வடமாகாண சபை தீர்மானம், ஒன்டாரியோ நாடாளுமன்ற தீர்மானம் போன்ற தொடக்கங்களை நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்த்தெடுக்க வேண்டும். எங்களுக்கு இப்பொழுது தேவையாக இருப்பது ஒரு பெருந்தமிழ் தரப்பில் சொலிடாரிட்டி. அந்த சொலிடாரிட்டியை, அந்த சகோதரத்துவத்தை, அந்த தோழமையை கட்டியெழுப்ப தேவையான கட்டுமானங்கள், நிறுவனமயப்பட்ட சிந்தனை. நன்றி. நன்றி தோழர் நிலாந்தன் அவர்களுக்கு நன்றி. இது கடந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் பொழுது நம்முடைய இணைந்து இணைய வழியில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. தோழர் நிலாந்தன் அவர்கள் அப்பொழுதும் கூட நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற விஷயங்கள் குறித்து ஒரு தெளிவான உரையை நமக்கு வழங்கியிருந்தார். ஏனென்றால் இலங்கை அரசியலுக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அதில் குறிப்பாக தமிழர் அரசியலுக்குள், அதில் உள்ள அரசியல் தலைமைகளுக்குள் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது தமிழகத்தில் அவ்வளவு கவனிக்கப்படாத ஒரு விஷயமாக தொடர்ந்து இருந்து வருகிறது. இங்கிருந்து நம் குரல் எழுப்புவதை தாண்டி அங்கு நடக்கின்ற அரசியல் பற்றியான பெரிய பார்வைகள் இல்லை. அந்த வகையில் தோழர் நிலாந்தன் அவர்கள் கடந்த கூட்டத்திலும் சரி, இந்த கூட்டத்திலும் சரி, ஒரு தெளிவான பார்வையை முன்வைத்திருக்கிறார். அதில் கூட குறிப்பாக தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்கள் கொள்ள வேண்டிய ஒரு அரசியல் உறவு, அரசுகளோடு, அரசியல் கட்சிகளோடு, செயல்பாட்டாளர்களோடு, தமிழ் மக்களோடு என்கின்ற ஒரு கொள்கையை நடைமுறை சார்ந்த ஒரு தெளிவோடு, நடைமுறை சார்ந்த ஒரு கட்டமைப்பு தெளிவோடு அவருடைய பார்வை இருந்தது. தோழருக்கு மிகுந்த நன்றி.